பட்சபாதம் உள்ள விசுவாசம். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு, அல்லது இங்கே என் பாதபடி எண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள். என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோட பற்றிக் கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து, நீ அங்கே நில்லு, அல்லது இங்கே என் பாதபடி அண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மிடத்திலும் பட்சபாதம் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசமும் பட்சபாதம் இல்லாத சுத்தமான விசுவாசமாய் இருக்க வேண்டும். நாம் மனுஷரை முகஸ்துதி பண்ணக்கூடாது. யாக்கோபு பட்சபாதம் உள்ள விசுவாசத்திற்கு விரோதமாக எச்சரித்து சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமை உள்ளவர். நாம் அவரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறோம். கர்த்தரிடத்தில் நாம் வைத்திருக்கிற விசுவாசமே நம்முடைய ஐஸ்வர்யம். நம்முடைய விசுவாசத்தை நாம் சுத்தமுள்ளதாக காத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் பட்சபாதம் இருக்கக்கூடாது. மாய்மாலமான விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. நம்முடைய விசுவாசம் சுத்தமுள்ளதாக இருந்தால்தான் கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். யாக்கோபு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது அவரை நம்முடைய மகிமையுள்ள கர்த்தர் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவே நமக்கு மகிமையுள்ள கர்த்தர். நம்முடைய துதி கன மகிமை அனைத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே செலுத்த வேண்டும். நாம் மனுஷர் மீது அன்பு கூற வேண்டும். அதே வேளையில் மனுஷரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாக உயர்த்திவிடக் கூடாது. நம்முடைய மகிமையுள்ள கர்த்தருக்கு மகிமையை குறைத்துவிட்டு மனுஷருக்கு மகிமையை உயர்த்தக்கூடாது. கர்த்தருக்குரிய கனத்தை கர்த்தருக்கு மாத்திரமே கொடுக்க வேண்டும். மனுஷருக்குரிய மரியாதையை மாத்திரம் மனுஷருக்கு கொடுத்தால் போதுமானது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்முடைய விசுவாசம் பட்சபாதம் உள்ளதாக இருக்கக்கூடாது. விசுவாசிகள் மத்தியில் காணப்படுகிற பட்சபாதத்தை யாக்கோபு ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக இங்கு விவரிக்கிறார். ஒரு சிலர் பார்வைக்கு பகட்டாக இருப்பார்கள். பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருப்பார்கள். வேறு சிலரோ கந்தையான வஸ்திரம் தரித்திருப்பார்கள். மினுக்குள்ள வஸ்திரம் தரித்திருக்கிறவர்களுக்கு அதிக மரியாதையையும், கந்தையான வஸ்திரம் தரித்து தரித்திரராய் இருக்கிறவருக்கு அவமரியாதையையும் காண்பித்தால் நாம் பட்சபாதம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். ஒருவருடைய வஸ்திரத்தின் தோற்றத்தை வைத்து அவருக்கு மரியாதை கொடுக்கும் போது நாம் முகஸ்துதி பண்ணுகிறவர்களாய் இருப்போம். விசுவாசிகள் ஐஸ்வர்யவான்களாகவும் தரித்திரராகவும் இருக்கலாம். கர்த்தர் வித்தியாசம் பாராமல் ஐஸ்வர்யவானையும் தரித்திரனையும் ஒன்று போலவே நேசிக்கிறார். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் சமுதாயத்தில் உள்ள எல்லா அந்தஸ்துகளிலும் இருப்பார்கள். கர்த்தருக்கு மீதமாய் இருக்கிற ஜனங்கள் எல்லா தேசங்களிலும் எல்லா ஜாதிகளிலும் சமுதாயத்தில் உள்ள எல்லா அந்தஸ்துகளிலும் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளில் சிலர் பொன் மோதிரமும் மினுக்கான வஸ்திரமும் தரித்திருக்கிற ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம். வேறு சிலரோ கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற தரித்திரராக இருக்கலாம். இவர்கள் எல்லோருமே ஆலயத்திற்கு வருவார்கள். கர்த்தரை ஆராதிப்பதற்காகத்தான் ஆலயத்திற்கு வருகிறார்கள். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஐஸ்வர்யவான் தரித்திரன் என்னும் பாகுபாடு எதுவும் இல்லை. கர்த்தருடைய பார்வையில் எல்லோருமே சமமாகத்தான் இருக்கிறார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவானாக இருப்பதனால் தேவனுடைய சமூகத்தில் நெருங்கிச் செல்கிற சிலாக்கியத்தை பெறுவதில்லை. அதுபோலவே ஒருவன் தரித்திரனாக இருப்பதினால் அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூர விலகி போய்விட வேண்டும் என்னும் நிர்பந்தம் எதுவும் இல்லை.
கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் பட்சபாதம் இல்லாமல் சமமாகவே நேசிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் தேவனுடைய பட்சபாதம் இல்லாத சுபாவம் காணப்பட வேண்டும். உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்கும் பெருமைகளுக்கும் நாம் தேவையில்லாமல் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. மனுஷர் மத்தியிலே பட்சபாதம் காண்பிப்பது தேவனுக்கு விரோதமான பாவம். இந்த தீய சுபாவம் நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு நாம் மிகவும் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். தரித்திரன் ஒருவன் நற்குணம் உள்ளவனாக இருக்கலாம். ஆனாலும் அவன் தரித்திரனாக இருப்பதினால் அவனை அவமரியாதை பண்ணிவிடக்கூடாது. அதே வேளையில் ஐஸ்வர்யவான் ஒருவன் துன்மார்க்கனாக இருக்கலாம். ஆனாலும் அவன் ஐஸ்வர்யவானாக இருப்பதனால் அவனுடைய துன்மார்க்கத்தை கண்டும் காணாமல் இருந்துவிடக்கூடாது. துன்மார்க்கனை கனப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர் தரித்திரராக இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்கள். தங்கள் ஜீவியத்தில் ஆவியின் கனிகளை அதிகமாக கொடுக்கிறார்கள். சாதாரண வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். தாழ்மையோடு ஜீவிக்கிறார்கள். கர்த்தருக்கு முன்பாக கரைத்திரை இல்லாமல் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறார்கள். இவர்களிடத்தில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் இல்லை என்று தீர்மானித்து இவர்களை அவமானப்படுத்திவிடக் கூடாது. நாம் ஆலயத்திற்கு வரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாகத்தான் வருகிறோம். நாம் ஐஸ்வர்யவான்களாக இருந்தாலும் தரித்திரராக இருந்தாலும் நாம் எல்லோருமே கர்த்தருடைய பிள்ளைகள்தான். நாம் எல்லோருமே தேவனுக்கு உடன் சுதந்திரராகவே இருக்கிறோம். நம்முடைய ஐஸ்வர்யத்தை வைத்து தேவன் பட்சபாதத்தோடு நம் மீது அன்பு கூறுவதில்லை. ஆலயத்திற்கு வருகிற ஐஸ்வர்யவானை பார்த்து நீ இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி எண்டையில் உட்காரு என்றும் சொன்னால் நாம் தகாத சிந்தனையோடு நிதானிக்கிறவர்களாய் இருப்போம். நம்முடைய போதகம் நன்றாய் இருக்கிறது, ஆனால் நம்முடைய சிந்தனையும் செயலும் தகாததாய் இருக்கிறது. கிறிஸ்துவின் மேல் பரிபூர்ண விசுவாசம் வைக்க வேண்டும். தவறான ஆதாயத்தின் மேல் பிரியப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கக்கூடாது. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் வேண்டும் என்று கேட்கக்கூடாது. சமுதாய தேவைகளையும் ஆவிக்குரிய தேவைகளையும் சந்திப்பதற்கு தேவையான பொருளாதார ஆதாரம் வேண்டும் என்றே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். பொன் மோதிரம் பாவம் அல்ல. புருஷரும் ஸ்திரீகளும் பொன் மோதிரங்களை அணியும் வழக்கம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தே இருக்கிறது. ஆனாலும் பொன் மோதிரத்தை கனப்படுத்தக்கூடாது. மோதிரத்தைப் போலவே மினுக்குள்ள வஸ்திரமும் பாவம் அல்ல. ஆயினும் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் அணிந்திருப்போருக்கு ஆலயத்தில் விசேஷித்த அந்தஸ்தும் மரியாதையும் கொடுத்து ஒன்றும் இல்லாத ஏழைகளை அவமதிப்பது சரியானதல்ல. ஜெப ஆலயங்களில் சிறு வழக்குகளை விசாரிப்பதற்கு நீதிமன்றங்கள் செயல்படுவது வழக்கம். இந்த வசனத்தில் இங்கு கூறப்பட்டிருப்பது ஜெப ஆலயத்தில் ஆராதனை நடைபெறும் காரியமல்ல. நீதிமன்றத்திற்காக ஜனங்கள் கூடி வருவதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. நீதிமன்றத்தில் ஐஸ்வர்யவானுக்கு ஒரு நீதியும் தரித்திரனுக்கு வேறொரு நீதியும் என்று பட்சபாதம் காட்டுவதே தவறு. நீதிக்கு முன்பாக ஐஸ்வர்யவானையும் தரித்திரனையும் ஒன்றுபோல் நடத்த வேண்டும்.